நம்ம வந்து பக்கோடா செய்யலாம் இருக்கோம். கடையில் போய் வாங்குவோம். அதுவும் சிட்டி சைட்லாம் நல்லா இருக்கும், இருக்கும். இப்போ இந்த சைடில் அந்த ராமநாதபுரம் மாவட்ட சைட்லாம் பக்கோடா வந்து பார்க்குறது கஷ்டம். அதாவது கிடைக்கும். நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம். வெங்காயம் ட்ரை பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி, இடிச்ச பூண்டு, இடிச்ச இஞ்சி, பெருங்காயத்தூள், தேவையான உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மிளகா போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, மல்லி, வெட்டி வச்சதை போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, நம்ம வந்து மாவு கடலை மாவு இப்போ வீட்டில் இல்லாதனால பஜ்ஜி மாவை சேர்த்து பண்ணலாம். கடலை மாவு சேர்த்தா நல்லாயிருக்கும். பஜ்ஜி மாவு இருக்கிறதுனால அதை நம்ம சேர்க்கிறோம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, அதான் பஜ்ஜி மாவு. கடலை மாவு இல்லாத பஜ்ஜி மாவு போகிறோம். கடலை எண்ணெய் கொஞ்சமாக நல்லா ஊற்றிட்டு அந்த கிறிஸ்பிக்காக அது ஊற்றினா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா அதை கொஞ்சம் ரொம்ப டைட்டாக பண்ணிடணும். கொஞ்சம் லூஸாக பண்ணிச்சு எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பக்கோடா மாவை எண்ணெயில் போட்டு பண்ணிடலாம். என் ஒய்ஃப்லாம் பிடிச்சிருக்காங்க. பக்கோடா பிரிச்சு விட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல நல்லா போடலாம். அப்படி பிரிச்சு போட்டிங்கன்னா சுவையான பக்கோடா ரெடி ஆச்சு. பார்க்க தெரியும் உங்களுக்கு. சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நான் செஞ்சது சொல்ல உண்மையாக நல்லா இருக்குது. இதில் சோம்பு போட்டு சேர்க்கல நல்லா இருக்குது. சேர்த்தா நல்லா இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த பக்கோடா நல்லா முன்னு நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. சோம்பு போட்டு சேர்க்கல ரொம்ப அற்புதமாக இருக்குது. வீட்டில் இந்த மாதிரி தக்காளி சாதம், தயிர் சாதம் மாதிரி இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் வீட்டில் தக்காளி சாதம் அது காம்பினேஷன் இந்த பக்கோடா உண்மையாக ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பர். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க.